Iran's navy is gone. Very close. I want to thank our allies in the Middle East, Israel, Saudi Arabia, Qatar, the UAE, Kuwait and Bahrain. ஈரான் போர் குறித்து டிரம்பின் சிறப்பு உரையை முடித்த சிறிது நேரத்திலேயே ஈரான் இஸ்ரேல் மீது அதிக அளவிலான ஏவுகணைகளை ஏவியது. டிரம்ப் தனது உரையில் ஈரானின் ராணுவ திறன்கள் அனைத்தும் நசுக்கப்பட்டு விட்டதாக கூறியிருந்தார். ஆனால் அவர் உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கும் போதே இஸ்ரேல் ராணுவம் ஈரானிய ஏவுகணைகளை அதிக அளவு கண்டறிந்ததாக அறிவித்தது. இதனால் ஈரானிய ஏவுகணைகளை தடுக்கும் வகையில் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைப்புகள் ஏவுகணை அச்சுறுத்தலை இடைமறிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக இஸ்ரேல் தரப்பு தெரிவித்துள்ளது. அடுத்த 2 முதல் 3 வாரங்களில் ஈரானை மிக கடுமையாக தாக்கப் போவதாக டிரம்ப் அறிவித்திருக்கிறார். ஈரானிய மின் உற்பத்தி நிலையங்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்தார். நமது நோக்கங்கள் முழுமையாக நிறைவேறும் வரை தொடர்ந்து செயல்படுவோம். அமெரிக்காவின் அனைத்து நோக்கங்களையும் மிக விரைவில் நிறைவேற்றும் பாதையில் இருக்கிறோம் என்று அமெரிக்க அதிபர் கூறினார். அடுத்த 2 முதல் 3 வாரங்களில் ஈரானை மிக கடுமையாக தாக்கப் போகிறோம். ஈரானை அவர்கள் சேர வேண்டிய கல் யுகத்திற்கு திருப்பி அனுப்பப் போகிறோம் என்றும் டிரம்ப் தெரிவித்தார். ஆட்சி மாற்றம் தங்கள் இலக்கு அல்ல என்றாலும் அவர்களின் முதல் தலைவரின் மரணத்தால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டதாக கூறினார். ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் அனைத்தையும் ஒரே நேரத்தில் கடுமையாக தாக்குவோம் என்றும் எச்சரித்தார். ஹார்மோஸ் நீரிணையை கைப்பற்றுமாறு பிற நாடுகளுக்கு டிரம்ப் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அமெரிக்கா ஒருதலைபட்சமாக போரை தொடங்கியிருந்தாலும் ஈரானால் தடுக்கப்பட்டுள்ள ஹார்மோஸ் நீரிணையை மீட்டெடுக்கும் பொறுப்பை பிற நாடுகளின் மீது சுமத்தியுள்ளார். வளைகுடா எண்ணெயை இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு தைரியத்தை உருவாக்குங்கள், ஹார்மோஸ் நீரிணைக்கு சென்று அதை எடுத்துக்கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று பிற நாடுகளுக்கு டிரம்ப் அறிவுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கு நட்பு நாடுகளுக்கு டிரம்ப் நன்றி தெரிவித்தார். நாம் பணியை முடிக்கும் தருவாயில் உள்ளோம், மிகவும் நெருங்கிவிட்டோம் என்று கூறிய அமெரிக்க அதிபர் மத்திய கிழக்கில் உள்ள நமது நட்பு நாடுகளான இஸ்ரேல், சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் பஹ்ரைனுக்கு நன்றி. அவர்கள் அற்புதமாக பங்களித்துள்ளனர். அவர்களை எந்த வகையிலும் எந்த வடிவத்திலும் தோற்கடிக்க அனுமதிக்க மாட்டோம் என்று தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆற்றிய சிறப்பு உரையில் ஈரானின் கடற்படை மற்றும் வான்படை அழிக்கப்பட்டு விட்டதாகவும் ஏவுகணை ஏவும் திறன் பெருமளவு குறைக்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்தார். ஆனால் தெஹ்ரான் இன்னும் இதற்கு முன்பு இல்லாத அளவுக்கு அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் இலக்குகள் மீது ஏவுகணைகளை ஏவி வருகிறது. மோதல் முடிந்தவுடன் ஹார்மோஸ் நீரிணை இயல்பாக திறக்கப்படும் என்று டிரம்ப் கூறினார். ராணுவ நோக்கங்கள் மிக விரைவில் நிறைவடையும் என்றும் அடுத்த 2 முதல் 3 வாரங்களில் அமெரிக்க ராணுவம் கடுமையாக தாக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த கூற்றுகள் போர் தொடங்கிய முதல் வாரம் முதலே மீண்டும் மீண்டும் கூறப்பட்டு வருகின்றன. இருப்பினும் அமெரிக்க கடற்படை ஹார்மோஸ் நீரிணையை கடக்க முடியவில்லை. அமெரிக்க வான்படை விமானங்கள் ஈரான் மீது தாக்குதலுக்கு உள்ளாகின்றன. ஈரானிய ஏவுகணைகள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தளங்கள் மீது தொடர்ந்து ஏவுகணை மழையை பொழிந்து வருகிறது. ஈரான் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் பகுதிகளின் மத்திய மற்றும் வடக்கு பகுதிகளை இலக்காக கொண்டு ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேல் டெல் அவீவுக்கு கிழக்கே உள்ள பெனி பிராக் நகரில் நடந்த தாக்குதலில் 5 பேர் காயமடைந்துள்ளனர். ஒரு கொத்து வெடிமருந்து ஏவுகணை ஒரு கட்டிடத்தை நேரடியாக தாக்கியதால் கட்டிடங்கள் மற்றும் வாகனங்களுக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டது. உள்ளூர் நீர் உள்கட்டமைப்பும் பாதிக்கப்பட்டுள்ளது. அவசரகால குழுக்கள் 11 இடங்களில் தேடுதல் வேட்டை நடத்தின. இந்த தாக்குதல் வடக்கு பாலஸ்தீனம், ஹைஃபா, கிரியோட் பகுதி மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளின் மைய பகுதி உள்ளிட்ட இடங்களை தாக்கியது. பெரிய சத்தங்கள் கேட்டன. ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லாவின் ஒருங்கிணைந்த முயற்சியாக இது இருக்கலாம் என்று இஸ்ரேல் ஊடகங்கள் தெரிவித்தன. ஏமன் ஆயுதப்படைகள் இஸ்ரேல் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை இலக்காக கொண்டு 3வது ராணுவ நடவடிக்கையை நடத்தியுள்ளது. பிரிகேடியர் ஜெனரல் யஹ்யா சரி 3வது நடவடிக்கையை மேற்கொண்டதாக அறிவித்தார். தெற்கு ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தில் உள்ள முக்கிய இலக்குகளை நோக்கி பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியதாக கூறினார். இந்த நடவடிக்கை ஈரான், ஈராக், லெபனான் மற்றும் பாலஸ்தீனத்தில் உள்ள எதிர்ப்பு முறைகளுக்கு ஆதரவாக மேற்கொள்ளப்பட்டதாகவும் மத ஒழுக்க மற்றும் மனிதநேய நோக்கத்தின் அடிப்படையில் செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லாவுடன் ஒருங்கிணைந்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் வெற்றிகரமாக அதன் நோக்கங்களை நிறைவேற்றியதாக ஏமன் தரப்பு அறிவித்தது. ஈரான் மீதான போர் அமெரிக்காவுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று தி டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. பல தசாப்தங்களுக்கு பிறகு முதல் முறையாக அமெரிக்க படைகள் முழு திறனுள்ள அரசுக்கு எதிராக போரிடுகின்றன. ஈரானிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் அமெரிக்க தளங்களுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன. சவுதி அரேபியாவின் பிரின்ஸ் சுல்தான் வான்படை தளத்தில் E3 சென்ட்ரி அவாக்ஸ் ரேடார் விமானம் அழிக்கப்பட்டது உள்ளிட்ட உயர் மதிப்புள்ள உபகரணங்கள் நாசமாகியுள்ளன. 50 கிலோ வெடிபொருள் கொண்ட ஷாஹித் 136 ட்ரோன்கள் அமெரிக்க பாதுகாப்பு அமைப்புகளை ஊடுருவி பெரும் சேதத்தை விளைவித்துள்ளன. 300க்கும் மேற்பட்ட அமெரிக்க படை வீரர்கள் காயமடைந்துள்ளனர். 13 பேர் உயிரிழந்துள்ளனர். ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவளித்து மேம்படுத்தப்பட்ட ட்ரோன்களை வழங்கியுள்ளது. அமெரிக்க தளங்களுக்கு ஏற்பட்ட சேதம் சுமார் $1.5 பில்லியன் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள பிரின்ஸ் சுல்தான் வான்படை தளம் பலமுறை தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. மார்ச் 1 அன்று ஒரு ட்ரோன் தாக்குதலில் ஒரு படை வீரர் கொல்லப்பட்டார். மார்ச் 13 அன்று 5 KC-135 டேங்கர்கள் சேதமடைந்தன. மார்ச் 27 அன்று 29 ட்ரோன்கள் மற்றும் 6 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தாக்கியதில் E3 சென்ட்ரி விமானம் அழிக்கப்பட்டது. பல டேங்கர்கள் சேதமடைந்தன. 15 படை வீரர்கள் காயமடைந்தனர். கத்தாரில் உள்ள அல் உதைத் அருகில் ஒரு $1 பில்லியன் மதிப்புள்ள ரேடார் அமைப்பு அழிக்கப்பட்டது. பஹ்ரைனில் உள்ள 5வது கடற்படை தலைமையகம் சேதமடைந்தது. குவைத், ஐக்கிய அரபு எமிரேட், ஜோர்டான், ஈராக் உள்ளிட்ட இடங்களில் உள்ள அமெரிக்க தளங்களும் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளன. அக்டோபர் 2023 முதல் மேற்கு ஆசியாவில் 750க்கும் மேற்பட்ட அமெரிக்க படை வீரர்கள் கொல்லப்பட்டோ அல்லது காயமடைந்தோ உள்ளனர் என்று தி இன்டர்செப்ட் பகுப்பாய்வு தெரிவிக்கிறது. அமெரிக்க மத்திய கட்டளை மையமான சென்காம் வெளியிட்ட தகவல்கள் முழுமையற்றவை என்றும் படை இழப்புகள் மறைக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சமீபத்தில் பிரின்ஸ் சுல்தான் வான்படை தளத்தின் மீதான தாக்குதலில் குறைந்தது 15 அமெரிக்க படை வீரர்கள் காயமடைந்துள்ளனர். சென்காம் வெளியிட்ட 303 பேர் காயமடைந்ததாக கூறிய எண்ணிக்கையில் இது சேர்க்கப்படவில்லை. உயிரிழப்புகள் குறித்த முழு விவரத்தையும் சென்காம் வெளியிடவில்லை என அந்த பகுப்பாய்வு தெரிவித்துள்ளது.
இஸ்லாமிய புரட்சி காவல் படையான IRGC அமெரிக்க தலைமை மற்றும் அதன் உளவு நிறுவனங்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது. நீங்கள் எங்கள் தொடர்ச்சியான எச்சரிக்கைகளை புறக்கணித்து பயங்கரவாத நடவடிக்கைகளை நிறுத்தவில்லை. உங்களுடன் இஸ்ரேல் சேர்ந்து நடத்திய தாக்குதல்களால் பல ஈரானிய குடிமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என்று அந்த அறிக்கை தெரிவித்தது. இந்த நிறுவனங்கள் மேம்பட்ட அமெரிக்க தகவல் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்கள் மூலம் படுகொலைகளை திட்டமிடுவதிலும் கண்காணிப்பதிலும் பங்களிக்கின்றன என்று குற்றம் சாட்டிய IRGC இந்த பயங்கரவாத செயல்களுக்கு பதிலடியாக முக்கிய நிறுவனங்களை இனிமேல் சட்டப்பூர்வ இலக்குகளாக கருதுவதாக அறிவித்தது. இந்த வசதிகளுக்கு அருகில் உள்ள ஊழியர்கள் தங்கள் பாதுகாப்புக்காக பணியிடங்களை விட்டு வெளியேறுமாறும் 1 கிலோமீட்டர் சுற்றளவில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் சிஸ்கோ, இன்டெல், மைக்ரோசாப்ட், கூகுள், ஆப்பிள், மெட்டா, ஒரக்கிள், IBM, டெல், என்விடியா, பாலண்டேர், JP Morgan, டெஸ்லா, போயிங், GEHB மற்றும் G42 ஆகிய நிறுவனங்கள் அடங்கும். சீனா மற்றும் பாகிஸ்தான் இணைந்து 5 அம்ச போர் நிறுத்த முன்முயற்சியை முன்வைத்துள்ளன. இது அமெரிக்க இஸ்ரேல் கூட்டணியின் ஈரான் மீதான போரை உடனடியாக நிறுத்தி ராஜதந்திர பாதைக்கு திரும்ப வலியுறுத்துகிறது. உரையாடலும் ராஜதந்திரமும் மட்டுமே சாத்தியமான பாதை என்று கூறிய இரு நாடுகளும் இரு தரப்பினர்களிடையே பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது. பேச்சுவார்த்தைகளை தொடங்கி அனைத்து தரப்பினரும் சமாதான முயற்சிகளில் பலத்தை பயன்படுத்துவதையோ அச்சுறுத்துவதையோ தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இந்த முன்முயற்சி பொதுமக்கள் மற்றும் ராணுவம் அல்லாத இலக்குகள் மீதான தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துதல், சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை முழுமையாக கடைபிடித்தல், ஆற்றல், உப்பு நீக்கம், தண்ணீர் வசதிகள், மின்சக்தி வசதிகள் மற்றும் அமைதியான அணு உள்கட்டமைப்பு உள்ளிட்ட முக்கிய உள்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை நிறுத்துதல் ஆகியவற்றை வலியுறுத்துகிறது. ஹார்மூஸ் நீரிணையை பாதுகாத்து பொதுமக்கள் மற்றும் வணிக கப்பல்களின் பாதுகாப்பான பயணத்தை அனுமதித்து இயல்பான போக்குவரத்தை விரைவில் மீட்டெடுக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளன. ஐநாவின் முதன்மைத்துவத்தை வலுப்படுத்தி ஐநா சாசனத்தின் அடிப்படையில் விரிவான சமாதான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று இரு நாடுகளும் வலியுறுத்தின. இஸ்ரேலிய சேனல் 12 வெளியிட்ட செய்தியில் ஹைஃபா மேயர் யோனா யஹாவ் செவ்வாய்க்கிழமை போர் தாக்குதலுக்கு இலக்காக கருதப்படும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் வசிப்பிட பகுதிகளுக்கு அருகில் இருப்பதால் ஏற்படும் அதிகரித்த அபாயங்கள் குறித்து எச்சரித்ததாக தெரிவித்துள்ளது. யஹாவ் இத்தகைய பெரிய அளவிலான ஆபத்தான வசதிகளை நகரத்திற்குள் வைத்திருப்பது சாத்தியமற்றது என்று கூறி இஸ்ரேல் அரசு செய்த வாக்குறுதிகளை நினைவுபடுத்தினார். இந்த சிக்கலான இடம் போரின் தொடக்கத்திலிருந்து 2வது முறையாக தாக்கப்பட்டதாகவும் முந்தைய தாக்குதலில் 3 குடியேறிகள் கொல்லப்பட்டனர் என்றும் சமீபத்திய தாக்குதலில் விஷவாயு கசிவு ஏற்படவில்லை என்றாலும் சேதம் பெரிய அளவில் இருந்தது என்றும் அவர் விளக்கினார். ஈரானிய தாக்குதல்கள் துல்லியமானவை என்று சுட்டிக்காட்டிய அவர் ஹைஃபாவில் உள்ள உணர்திறன் வாய்ந்த இடங்களை இலக்காக கொண்டு துல்லியமாக தாக்குகின்றன என்றார். ஹைஃபாவிலிருந்து சுத்திகரிப்பு நிலையங்களை தெற்கு நோக்கி மாற்ற வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய யஹாவ் நகரம் மேலும் போர் அதிகரிப்புக்கு தயாராகி வருவதாகவும் தெரிவித்தார். ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா இணைந்து ஹைஃபா, நெட்டானியா உள்ளிட்ட பகுதிகளை ராக்கெட் தாக்குதலுக்கு உள்ளாக்கியுள்ளன. ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்திற்குள் பல பகுதிகளை இணைந்து தாக்கிய இந்த நடவடிக்கையால் பரவலான வான்படை எச்சரிக்கை ஒலிகள் எழுப்பப்பட்டன. ஹைஃபா மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் 5 தாக்குதல் இடங்கள் பதிவாகியுள்ளன. எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் நேரடியாக தாக்கப்பட்டன. பசான் நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு கட்டிடத்திற்கு சேதம் ஏற்பட்டது. தெற்கு லெபனானிலிருந்து புதிய துல்லிய தொடர் ராக்கெட் அலை ஒன்று ஏவப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நெட்டானியா, லோயர் அல் ஜலீல் மற்றும் தபாரியா பகுதிகளில் வான்படை எச்சரிக்கை ஒலிகள் ஒலித்தன. ஈரானிய ஆயுதப்படைகள் இந்த தாக்குதல்கள் அமெரிக்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிரான பதிலடியின் ஒரு பகுதி என்று இருதரப்பும் உறுதிப்படுத்தின. இஸ்ரேல் சுகாதார அமைச்சகம் 232 பேர் காயமடைந்ததாகவும் 2 கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. அல் கசாம் பிரிகேடுகளின் ராணுவ பேச்சாளர் புதிய அபு உபைதா லெபனானின் இஸ்லாமிய எதிர்ப்பு ஹிஸ்புல்லாவை உயர்ந்த தரமான நடவடிக்கைகளுக்காக பாராட்டியுள்ளார். ஹிஸ்புல்லா போராளிகளின் முக்கியமான நடவடிக்கைகளை பாராட்டிய அபு உபைதா இஸ்ரேலிய வீரர்களை கைது செய்து பாலஸ்தீன மற்றும் அரபு கைதிகளின் விடுதலைக்கு அழுத்தம் கொடுக்குமாறும் வலியுறுத்தினார். இஸ்ரேல் அங்கீகரித்துள்ள கைதிகளை தூக்கிலிட அனுமதிக்கும் சட்டத்தை கண்டித்த அவர் ஆயுத போராட்டமே கைதிகளை விடுவிப்பதற்கான மிகச்சிறந்த வழி என்று தெரிவித்தார். அல் அக்ஸா மசூதிக்கான அணுகலை கட்டுப்படுத்தல் உள்ளிட்ட இஸ்ரேலின் நடவடிக்கைகளை கண்டித்த அபு உபைதா அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேல் மீது உண்மையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார்.